அகில இந்திய செயலாளரும் மாநில பிரதானமான ஸ்ரீ சுரேந்திரன் அவர்கள் தலைமையேற்று தலைமை உரையாற்றுவார்கள். அதற்கு நிகழ்வுகளை விளக்கமாக சொல்லுங்கள். தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட தியாகி முத்துராமலிங்க தேவர்களுடைய ஜெயந்தி விழாவை அவரால் கட்டி காக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பங்களிப்பு எந்த வகையில் நாம் அவருடைய தியாகத்தை தெய்வீகத்தை தேசப்பற்றை போற்றி வணங்க வேண்டும், எந்த முறையில் அந்த விழாவை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று கலந்தாய்வு செய்வதற்காக வருகையில் இருக்கின்ற அனைத்து தோழர்களையும் வரவேற்பது மகிழ்ச்சியடைகிறேன். அதுபோல எப்போதும் 29ஆம் தேதி தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பசும்பொன்னிலே வழிபட நேரம் ஒதுக்குவார்கள். இந்த தடவை புதிய புத்துயிர் ஊட்டுகின்ற வகையிலே கமுதி மற்றும் தஞ்சாவூர் எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வெகு விமர்சனையாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இந்த ஜெயந்தியை கொண்டாட முடிவெடுத்துள்ளது. நம் இருபத்தி செயலாளர் லட்சுமணன், மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் அப்பாணி முருகன் அவர்கள் சொந்த ஊர் என்பதால் அதில் நிறைய விளம்பரங்களும் அன்னதான நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் அந்த 29ஆம் தேதி கலந்து கொண்டு 30ஆம் தேதி அந்த அன்னதான விழாவை தொடங்கி அதில் நம் பங்கெடுப்பது எப்படி என்பதையும் திட்டமிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத அளவில் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து காவல்துறை ஒதுக்குகின்ற நேரத்திலே நாம் கட்டுப்பாடோடு கலந்து கொண்டு தேசிய தலைவர்களுடைய தியாகத்தை போற்றி வணங்க வேண்டும் என்பது வேலையை தெரிவித்துக் கொண்டு, ஸ்ரீவைகுண்டத்தை பொறுத்தளவு 29 கலந்து கொண்டு 30 தான் இன்று காலையிலே பால்குடம் எடுத்து மரியாதை செய்வது வழக்கம். இதுக்கு பணம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வேண்டாம் கேட்டு பார்ப்போம், இல்லை நம்மளே சரி பண்ணி சாப்பாடு வேலை ரெடி பண்ணால் அதுக்கு ஏதாவது வரைக்கும் அதையும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணி பசும்பொண்ணு அந்த 29 நைட்டு சாப்பாடு அந்த கம்பெனி அந்த அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. மதியம் நம்ம ரெடி பண்ணிடுவோம். மதியம் எங்கே உள்ளதுனால 29ஆம் தேதி நைட்டு 30ஆம் தேதி காலையில் எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம ஒரு விஷயம் காலையில் வந்து இப்போ என்னென்னா நம்ம அங்கே போகிறோம், இங்கே உள்ள தேவைக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். திருநெல்வேலி இருக்கிற தேவைக்கு கண்டிப்பாக நம்ம அதை செய்யறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து தலைமையிடமாக இருக்கும். அங்கே வந்து எல்லாம் பால் கூட அதெல்லாம் இருக்குது. நம்ம தனியாக நம்ம பாலுன்னா எப்படி ஒரு 10-20 பேர், நாங்கள் ஒரு 20 பேர் இப்படி ஐயா எல்லாரும் கொஞ்சம் விரதமாக இருந்துவாங்க. வரையில குடிச்சிட்டு ஒவ்வொரு வண்டிக்கு வந்து இடிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வண்டி இடிப்படுது. அது ஒவ்வொரு பேரும் பொறுமையாக இருந்து எல்லாரும் ஒன்றா போகணும். அதை வந்து நம்ம 29 நிகழ்ச்சி ஆனால் அவரோட கலந்துட்டு சிறப்பாக பங்களிப்போம். அவர் சொன்னது போல 28ஆம் தேதி, அதாவது எந்த ஒரு தலைவனுக்கு இல்லாதது, காந்திக்கு கிடையாது. இந்தியாவில் காந்தி தான் பெரிய தலைவர் சொல்லிக்கிட்டு தான், காந்திக்கே இல்லாதது 3 நாள் ஃபங்க்ஷன். முதல் நாள் சன்னியாசிகள் 27ஆம் தேதி சன்னியாசிகளாக சென்று தேவர் பெருமானை கும்பிடுகிறார். 28ஆம் தேதி பூஜை, 27ஆம் தேதி சன்னியாசிகளாக சேர்ந்து பூஜை துவங்கி வைப்பார்கள். 28ஆம் தேதி அந்த சன்னியாசிகள் கும்பிடுகிறது. 29ஆம் தேதி நமக்கு, 30ஆம் தேதி பொது தரிசனம். எல்லாரும் எல்லா சமுதாயம் கும்பிடுற மாதிரி. ஆக இந்த முறை 29ஆம் தேதி நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்வது போல சிறப்பாக செய்வதற்கு தேசிய செயலாளர் தலைமையில் அனைவரும் முன்னெடுத்து செய்ய வேண்டும்.